உலக வர்த்தகத்துல முடிசூடா மன்னன் யார் அப்படின்னு கேட்டோம்னா டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பையன் வருவான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த காலத்துல யார் அப்படின்னா ஒருத்தருமே கிடையாது, எல்லாரும் போராடுறார்கள். இப்ப பிடிக்கிற இடம் அப்படிங்கிறது 50-60 வருஷத்துக்காச்சும் சாலிடா நிலைச்சு நிக்கும். காரணம் அண்ணன் அமெரிக்கா கிளைக்க ஆரம்பிச்சிருக்கான். உலகம் பூரா மாத்தி மாத்தி சீனா மேல தடைகள் அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்கார்கள். சீனால இருந்து எப்பயாச்சும் புடுங்கணும்னு பார்க்கக்கூடிய காலகட்டம். சீனா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து புடுங்கிடணும். அமெரிக்கா கையில தான் எல்லாம் இருக்கணும். இந்தியனை எல்லாம் வேலைக்கு எடுக்காத, இந்தியாவுக்கு போய் ஃபேக்டரி போடாத, விடிஞ்சு எந்திரிச்சா ட்ரம்ப்புக்கு இதான் வேலை. இப்படி விடிஞ்சு எந்திரிச்சோடனே இப்படி ரெண்டு அறிக்கையை மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாள்ல விட்டுறது. அதுக்கப்புறம் டே டைம்ல பூரா இந்தியா கூட ட்ரேட் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறது. இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவை ப்ரெஷர் பண்றாராமா. காலையில மிரட்டிட்டு 10 மணில இருந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில காலையில போட்ட மிரட்டலுக்கு நம்ம பணிஞ்சு போய் உட்காருவோம்னு அந்த ரூமுக்கே வந்து மிரட்டி பாறேன், ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியா கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு துரும்ப கூட அமெரிக்காவால அசைக்க முடியல. அதுக்கு நல்ல உதாரணம், இவ்வளவு பிரச்சனைகள் ஓடக்கூடிய அதே காலகட்டத்துல அன்னை அமெரிக்காவோட கூட்டாளி, இன்னும் சொல்ல போனா ஊர் உலகத்தை எல்லாம் நொல்ல நாட்டியம் பேசக்கூடிய இந்தியா எதையாச்சும் கண்டுபிடிச்சோம்னா இந்தியாவை நக்கல் அடிக்க கூடியவன் 24 மணி நேரமும் 7 நாளும் தொடர்ந்து இந்த வேலையை வீரியமா வெறித்தனமா சந்து பொந்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கூட பூதாகரமா கிளப்பி விடுறதுக்காகவே ஒரு ஏஜென்சியை வளர்த்து வச்சிருக்கேன். அந்த ஏஜென்சியோட ஃபுல் டைம் வேலையே இந்தியாவை பத்தி தப்பு தப்பா பேசுறதுதான். அப்பேற்பட்ட பிரிட்டனையே ட்ரேடுக்கு அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், கையெழுத்த போட்டோம். எப்ப அவனோட நோக்கம் அப்படிங்கிறதே கலுசர இந்தியாவை மனசளவுல பெரிய அளவுல ஏமாளி கோமாளி அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரிட்டனு அவனையே மிரட்டி வலிக்கு கொண்டு வரும். எப்ப அப்படின்னா அமெரிக்கா பெரிய அளவுல மிரட்டல் உருட்டல் நாடகம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துக்கு கொண்டு வந்து கையெழுத்த போட்டு அக்ரிமெண்ட் ட்ரேட்ல இனி ஜோரா பறக்க போகுது. இந்தியாவுக்கும் பெனிஃபிட், பிரிட்டனுக்கும் பெனிஃபிட். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா மட்டும்தான் பெனிஃபிட், இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மியூச்சுவல் பெனிஃபிட்டோட டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இந்தியாவோட கோர் அஜெண்டா. அதை நோக்கி கிளம்பி போயிட்டோம். இப்ப ட்ரம்ப்புக்கு ஆப்பு. இதை விட ஒரு சூப்பர் ஆப்பு என்ன அப்படின்னா, இப்படி உலகம் பூரா ட்ரேட் வார் நடக்குது, இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லியே ஒரு அரசாங்கம் பதவிக்குள்ள வருது. எது மால்தீவுக்குள்ள மொய்சு கவர்மெண்ட் வந்ததுக்கான ஒரே காரணம் இந்தியா அவுட் அப்படின்னு சொல்றதுதான். இந்தியாவை தூக்கி வெளியில வீசுவேன் அப்படின்னு அந்த மக்கள் என்னமோ சொல்றேன். ஒருவேளை இந்தியாவை தூக்கி வெளியில வீசிட்டு சீனாவை கொண்டு வந்து வச்சு இங்க உள்ள மண்ணில் பூரா தங்கத்தை போட்டு தங்கமா விளையுமோ என்னமோ அந்த மாதிரி கதையை சொன்ன மாதிரி நம்பி மொய்சுவை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மொய்சுவும் சேட்டப் பண்ணார். எந்த அளவுக்கு அப்படின்னா ராணுவத்தை வெளியேற்று, ஏர் ஆம்புலன்ஸை வெளியேற்று, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இந்திய டூரிஸ்ட்லாம் அங்க போகாதீங்களா, அதை விட சூப்பர் ஸ்பாட்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொளுத்தி போடவும் ஒட்டு மொத்தமா டூரிசமே அடி வாங்கி போச்சு. அது ஒண்ணு மட்டும்தான் அங்க இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சுத்தி தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை பார்த்து ரசிக்க ஊர் உலகத்துல இருக்கிற அம்புட்டு பயில போய் குதிச்சு கொண்டாட்டமா இருப்பாங்க. இது இல்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த தண்ணியை பார்த்து ரசிக்க வெளியூர்காரன் வரல அப்படின்னா உள்ளூர்காரன் பிற அந்த தண்ணியிலே விழுந்து சாக வேண்டியதுதான், வேற ஒண்ணும் அங்க கிடையாது. இப்படி ஒரு கொளுத்தி போடவும் மொய்சு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆப்போசிட் கையில பிடிச்சுக்கிச்சு, மொய்சுவா அவுட் பண்ணணும், அப்பதான் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி மக்களை கிளப்பி விட்டார்கள். இதுக்கு நடுவுல அன்னையில இருந்து எதுவும் மொய்சு கவர்மெண்ட் வந்ததுல இருந்து தொடர்ந்து இந்தியா என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு நம்மளே அந்தந்த காலகட்டங்கள்ல விரிவா பார்த்திருக்கோம். அதனால இங்க திருப்பி பார்க்க தேவையில்ல. இப்ப மொய்சு என்ன பண்றாரு அப்படிங்கிறதா, ரெட் கார்பெட் போட்டு வாங்க இந்தியா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. இந்தியா போல ஒரு நாடு உண்டா அப்படின்னு சொல்லி அருமை பெருமை எல்லாம் பேசுறாரு. இதையும் எந்த காலகட்டங்கள்ல சாதிக்கிறோம்? அமெரிக்காவோட ட்ரேட் வார் சதி, அதுக்கும் முன்னாடி சீனா மால்தீவை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டதோட விளைவு. இப்படி ரெண்டு பிளேயர்களும் ஆக்ரோஷத்தை காட்டும் போது அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, மால்தீவை வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு தட்டி கொடுத்து தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம். மால்தீவ் சரண்டர் ஆகிறது என்னமோ, இது நமக்கு வந்து அப்பப்போ ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வரும். சீனா பாகிஸ்தான் தவிர சுத்தி உள்ள பயலுக இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி மாத்தி மாத்தி பிரச்சனைக்குள்ள வந்து அப்படி சமாதானம் ஆவாங்க. மால்தீவ் வரும், ஸ்ரீலங்கா வரும், நேபாள் வரும், பர்மா வரும், பூட்டான் கூட வாய் பேசும் சில சமயம் திடீர்னு. அதாவது வாய் பேச மாட்டாங்க பாவத்தை, சீனாவுக்கு டீ சாப்பிடுவாங்க அங்கிட்டு போய். உடனே இங்க உள்ள அந்த சீன ஆதரவு கூட்டம் சொல்லிடும், இங்க பாரு பூட்டான் மன்னர் போயிட்டாரு, அங்க இந்தியாவை மதிக்கல, அங்க போயிட்டாரு, இனி முடிஞ்சு ஜோலி, அவ்வளவுதான், வெளியுறவு கொள்கை போச்சு அப்படின்னு இங்க ஒரு கூட்டம் சீன ஆதரவுல உட்கார்ந்து பேசுவார்கள்.
என்னடா என்னமோ சத்தம் இருக்கு அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த பிரிட்டிஷ் சகுனி ஏஜென்சி பேர்ல உள்ளூர்ல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் டக்குன்னு ரவுண்ட் அடிப்பான். 3வது சந்துல 4வது தெருல இருக்கக்கூடிய அவர் சொன்னார். அவர் யாருன்னு அவர்கிட்டயே போய் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இதுவரையும் சீன்லயே இல்லாத ஒரு ஆளு. ஆனா அவர் தான் மிகப்பெரிய அறிவாளி. வரலாறு, புவியியல், அரசியல், நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய அவியல் எல்லாத்துலயும் அவர் தான் இப்ப பெரிய ஆளுன்னு சத்தியம் போட்டுருவேன். இப்படி இந்த பக்கம் ஒரு கலவரம், இந்த பக்கம் அமெரிக்காவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம். ட்ரம்ப் மிரட்டக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்கள்ல தான் ட்ரேட்ல மிகப்பெரிய அளவுல அமெரிக்கா ஒரு பக்கம் ட்ரேட் போட்டுக்கிட்டு இருக்கு. அவனுங்களோட செல்வாக்குக்கு அவனுங்க போய் ட்ரில்லியன் கணக்குல வளைகுடால இருந்து அள்ளிட்டு வருவாங்க. பில்லியன் கணக்குல பிரிட்டன், ஐரோப்பான்னு போய் ட்ரேடை போட்டு அள்ளிட்டு இருப்பாங்க. நமக்கான கணக்கு அப்படிங்கறத நம்ம இவர்களோட ப்ரெஷரை மீறி ஸ்மூத்தா முடிக்கிறோம். அப்படி ப்ரெஷரை மீறி புது பிரச்சனைகளை முடிக்கும் போது பழைய கிளப்பி விட்ட சீன பிரச்சனைகளையும் முடிக்கிறோம். இது ரெண்டும் தான் அமெரிக்காவுக்கும் ஷாக்கை கொடுக்குது. அமெரிக்காவுக்கே ஷாக் அப்படின்னா நிரந்தர எதிரி சீனா பாகிஸ்தானுக்கு நெஞ்சு வலியே வந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.